நீங்கள் ஏதாவது ஒன்றை முழு மனதுடன் செய்ய ஆரம்பித்தால் சோம்பேறித்தனம் உங்களை விட்டு தானாக ஓடிவிடும். மனிதனுக்கு வாழ்வில் சவால்கள் தொடர்ச்சியாக இருந்துவிட்டால் சோம்பேறித்தனத்திற்கு இடமே கிடையாது. உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள், மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். ஆரோக்கியமான உடலிலிருந்தும் சந்தோஷமான மனதிலிருந்தும் சோம்பேறித்தனம் பிறப்பதில்லை. உங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் உலகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள கற்றுக்கொண்டால் சோம்பேறித்தனம் தானாக ஓடிவிடும். எந்த வேலையையும் சுமையாக நினைக்காமல் சுகமாக ஏற்றுச் செய்தால் சோம்பலிலிருந்து விடுபடலாம். உழைப்புக்கும் திறமைக்கும் தகுந்த பாராட்டு கிடைக்காமல் போதலே சோம்பேறித்தனத்திற்கு முக்கிய காரணம் என்பது நிதர்சனமான உண்மை. சோம்பேறித்தனத்தை போக்குவதற்கு உழைப்பே பரிகாரம். இரும்பு பயன்படுத்தாவிட்டால் துருப்பிடித்து அழிந்துவிடும். சோம்பல் துரும்பை போல மனிதனை அழித்துவிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறேன்னா, சோம்பேறியாக இருந்த நான் எப்படி மாறினேன் அப்படிங்கிறத பற்றி தாங்க சொல்ல போகிறேன். ஏன்னா சோம்பேறித்தனத்தை பற்றி பேசுகிறதுக்கும் அதை போக்குறதுக்கு உண்டான வழியை சொல்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய சோம்பேறியால் தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பதிவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் சோம்பேறித்தனத்தில் மூழ்கி தன்னோட வாழ்க்கையை தொலைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே நான் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் சோம்பல்லையே தாங்க கழிச்சிட்டேன். ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமாக மாற்றிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. சரி, இதை பற்றி கொஞ்சம் பேசுனா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு. சோம்பேறின்னு சொல்லப்படுறவங்க ஒரு தனித்தன்மையோடு தான் இருப்பாங்க. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் முடிகிற வேலையாக இருக்கும். 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவேன். கடைசியில் அதையவே செய்ய முடியாத கூட செய்ய முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு நானே தான் ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பேன். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாம் ஏதாவது ஒன்று செஞ்சு, அதாவது நம்மளோட தகுதிக்கும் திறமைக்கும் உழைப்புக்கும் தகுந்த பாராட்டு கிடைக்காம போகும்போது தாங்க நம்மளுக்குள்ள ஒரு பயமும் வருது. ஒரு வேலையை நம்ம செய்யும்போது இதுக்குண்டான பாராட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ, இல்லை தப்பாக போயிடுமோ அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கிறதுனால தான், ரொம்ப யோசிக்கிறதுனால தான் அந்த சோம்பேறித்தனம் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இதுக்கு சப்போர்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு தனித்தன்மையோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த பாராட்டும் கிடைச்சிது அப்படின்னா அவங்களும் பெரிய ஆளாக வருவாங்க. அவங்கள அந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவாக பேசுகிறவங்க யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தாங்க நானும். என்னைய நல்லா படிக்கிறேன்னு சொல்லுவாங்க, பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் விட இந்த சோம்பேறித்தனமாகவும் அலட்சியமாகவும், சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத விட அலட்சியமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அலட்சியம்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இப்போ தான் புரியுது. என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களை அந்தந்த நேரத்தில் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நாம் சின்ன வேலை தானே அப்படின்னு சொல்லி அதை தள்ளி போட்டுறது. நான் கடைசியில் அதுவே நமக்கு மனசோர்வு உண்டாக்குது அப்படிங்கிற விஷயமெல்லாம் புரியவே இல்லை. அப்புறம் கனவு காண்றது ரொம்ப பிடிக்குங்க. கவிதை எழுதுறது, புக் படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை அளவுக்கு மீறி செய்யக்கூடாது அப்படிங்கிறது. பிடிச்ச விஷயத்தையும் அளவோடு தான் செய்யணும், அதுக்கு அடிமையாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் புரிஞ்சுது அப்படின்னா
சோம்பேறித்தனத்திலிருந்து ஈஸியாக வெளியே வர முடியுங்க. இப்போ நான் நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அது ஒரு நாள் எந்திரிச்சிட்டு இன்னொரு நாள் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால விட்டுறது. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை, அதுவும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை முழு மனசோட செய்ய ஆரம்பிக்கணுங்க. இதைத்தான் இப்போல்லாம் பிஸியாகவே வச்சுக்கணும் லைஃப்பை அப்படின்னு ட்ரெண்டிங்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை பயன்படுத்தி கொள்ளும் உலகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்தால் சோம்பேறித்தனம் போய்விடும் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால கொஞ்ச நாள் இருக்க முடியுதா? ஒரு கரண்ட் இல்லாமல், செயற்கையான விஷயங்கள் இல்லை அப்படின்னாவே என்னமோ வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுது. அந்த மாதிரி இதெல்லாம் மற்றவங்களோட உழைப்பு தான். நம்மளோட நேரத்தை அவங்க திருடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நாமளும் அப்படி தான் பண்ணுறோம். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சா அது கஷ்டமாக இருக்குது. இந்த வேலையை செய்யணுமே, நேரமே எந்திரிக்கணுமே அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருந்தது. இப்போல்லாம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நேரமே எந்திரிச்சோம் அப்படின்னா மனுஷங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குருவிகளையோ இல்லை அந்த இருட்டான அந்த நிலவு, இந்த மாதிரி இருட்டையெல்லாம் பார்க்கறது, மனுஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இருட்டு, இயற்கையான சூழ்நிலை இதையெல்லாம் பார்க்கறதுக்காகவே நிஜமாக நான் நேரமே எந்திரிக்கிறேங்க. முடிஞ்சால் இந்த பதிவில் அதையும் உங்ககிட்ட காட்டுறேன். அந்த இருட்டையும், இருட்டில் தெரிகிற அந்த இயற்கை அழகையும் ரசிக்கிறதுக்காகவே இப்போ எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்றேங்க. அப்புறம் அந்த சின்ன சின்ன வேலைகளை அப்பப்போவே செய்ய முடியுது, என்னால் செஞ்சிட்றேன். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உற்சாகந்தாங்க நம்மளை அந்த சோம்பேறித்தனத்தை நோக்கி பயணம் பண்ணாமல் இருக்க செய்யுது. அது எப்படி அப்படின்னா, நாம் எங்கள் பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்கே நான் தூங்க வச்சாலும் நானும் சேர்ந்து தூங்கிடுவேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. படத்தில் சொல்கிற மாதிரி தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்னு என் மூளையில் ஒழிச்சிட்டே இருக்குதுங்க. நானும் தூங்கினாலும் கூட அப்போவே முழிப்பு வந்துடுது. எந்திரிச்சு என் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறேன். இதைத்தான் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு உங்களுக்கு இஷ்டப்பட்ட, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் உங்களோட லட்சியத்தை உருவாக்கிக்கிங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது உங்களுக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கிங்க. ஏன்னா அதுவும் அளவுக்கு மீறி போயிடக்கூடாது, அதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. ஏன்னா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுக்கு பிடிச்சது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுவே நம்மளைய அழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த செல்ஃபோனே வச்சுக்கோங்களேன். அது ஒரு கொஞ்ச நேரம் தான் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு, மற்றது செல்ஃபோனே நம்ம உலகம் இல்லைங்களா? செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வந்துடுமா? அதனால் செல்ஃபோனையும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். அந்த செல்ஃபோன்னா செல்ஃபோன் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி அந்த விஷயத்தையும் கொஞ்சம் நேரம் செஞ்சுக்கணும். அதிலிருந்து தாங்க உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது தான் அதிலிருந்து உங்களுக்கு உண்டான அந்த உற்சாகமும் அந்த திறனும் அதிலிருந்து தான் கிடைக்கும். அதனால் எதை செஞ்சாலும் முழு ஈடுபாட்டோட முழு மனசோட செய்ய பழகிட்டீங்க அப்படின்னாவே சோம்பல் உங்களை விட்டு ஓடிரும் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். உங்களுக்கு பிடித்த கனவை தேர்ந்தெடுத்து குறிக்கோளாக்கி கொண்டால் அந்த கனவு உங்களை தூங்க விடாது. உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது தாங்க ஒரு போர் அடிக்கும், இல்லைன்னா அந்த வேலையை தள்ளி போடணும்னு தோணும். அப்படியே நம்ம ஒரு வேலையை அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட்டு நம்ம செஞ்சாலுமே அதுக்கு தகுந்த பாராட்டு கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் நம்ம எதிர்மறையான இதை நோக்கி போயிடுவோம். அப்படி நாம் எதிர்மறையான சிந்தனைக்கு போகாமல் சோம்பேறித்தனத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வேலையும் செஞ்சாகணுங்க. என்னென்னா, நம்ம உடலையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நம்மளோட மனசையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்கு ரெண்டு வழி தான். உடலுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, காலையில் நேரமே எந்திரிச்சு ஏதாவது அதுக்கு ஒரு வாக்கிங், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்தோம். இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலைகளையே நேரமே எந்திரிச்சு செஞ்சோம்னாவே அதுவே ஒரு எக்ஸசைஸ் தான். மனசுக்கு அப்படின்னா நம்ம மனசுக்கு பிடிச்சது டெய்லியும் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும், நம்ம மனசை சந்தோஷப்படுத்தியே ஆகணும். இப்படி ரெண்டையும் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களால் பிடிக்காத விஷயத்த கூட உங்களால் ஈஸியாக செய்ய முடியுங்க.
பிடிச்ச விஷயத்தை தான் செய்யணும் அப்படிங்கிறது கூட இல்லை, பிடிக்காத கூட செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேங்க. நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன். நிஜமாலுமே நான் நேரமே எந்திரிச்சு அந்த இயற்கை அலையை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எந்திரிக்கிறேங்க. அது எனக்குள்ள என் மனசுலையும் சரி என் உடம்புலையும் சரி அது ஒரு நல்ல அதிர்வலையை உண்டாக்கிட்டு தாங்க இருக்குது. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.